மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கான குட்டி பேக் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? 2 விதமாக நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒன்று வந்துட்டு நார்மல் பேக் மாதிரி சுருக்கு பை மாதிரி இருக்கும். அண்ட் 2வது வந்துட்டு இப்படி பிரமிட் ஷேப்பில் இருக்கும். இந்த 2 வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதை வந்து நான் எதில் செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே செஞ்ச பேட்டர்ன் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்ன் பேப்பர்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த பேட்டர்ன் பேப்பரை எடுத்துக்கிறேன். தென் ஈக்குவல் சைஸாக, அதாவது ஒரு சைடு வந்துட்டு 15 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சைடுமே வந்துட்டு 15 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்போது நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. தென் அதை வந்துட்டு இந்த மாதிரி கிராஸ்டாக வந்துட்டு 2 மடக்கு மடக்கினேன்னா அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு மடக்கு மட்டும் மடக்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு பார்க்கும்போது 3 லைன்ஸ் வந்துட்டு தெரியும். ஓகேவா? தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லைன்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வந்துட்டு மடக்கிக்கோங்க. நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வந்துட்டு உங்களால் மடக்க முடியும். ஸோ செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மடக்கினதுக்கப்புறம் இப்போ நான் மடக்கிற மாதிரியே வந்துட்டு மடக்கிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு பேட்டர்ன் பேப்பரில் செய்யாமல் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லைனா A4 ஷீட்லேயோ நார்மல் பேப்பர்லேயோ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பேப்பரில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்துட்டு செஞ்சுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி 2 சைடுமே வந்துட்டு மடக்கினதுக்கப்புறமா இந்த இடத்துல குட்டியாக வந்துட்டு ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பருக்குள்ளே இந்த மாதிரி மடக்கி நம்ம ஸ்டாப்லர் பின் வந்துட்டு பண்ண போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி பேப்பரில் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஓல்டு இன்விடேஷன் கார்டில் பண்ணலாம், A4 ஷீட்டில் பண்ணலாம், இல்லைனா கிஃப்ட் ட்ராப் கவரில் வந்துட்டு பண்ணலாம். அது வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அண்டு நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க, குட்டி கிஃப்டாக இருந்தாலும் சரி, பெரிய கிஃப்டாக இருந்தாலும் சரி, கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்களே வந்துட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். ரொம்ப மெமரபிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயுமே வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு ஸ்டாப்லர் பின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு குட்டி பேக் மாதிரி நமக்கு ரெடி ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சா? இதுக்கப்புறமா நான் ஸ்டாப்லர் பின் பண்ணினோம் பார்த்தீங்களா, அந்த சைடு வந்துட்டு நம்ம பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி வந்து ஹோல் போட போகிறோம். பஞ்சிங் மிஷின் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மலாக ஏதாவது ஊசியோ இல்லை டூத்பிக்கோ யூஸ் பண்ணி வந்துட்டு அந்த இடத்துல ஹோல் போட்டுக்கோங்க. 2 சைடுமே ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஹோல் போட்டாச்சா? இந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி இதில் நம்ம ஏதாவது சணல் கயிறோ இல்லைனா உள்ளன் த்ரெட்டோ ஏதாவது லேசஸோ இல்லைனா சாட்டின் ரிப்பன் கூட விடலாம். ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச மாதிரியே வந்து ரொம்ப குட்டி சைஸ்லேயுமே வந்துட்டு நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த குட்டி சைஸில் இருக்க பேக்குக்குள்ளே வந்து இந்த மாதிரி குட்டி தோடு வந்துட்டு நான் போட்டு பேக் பண்ண போகிறேன் பாருங்கள். அவ்வளோதான், குட்டி கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஏதாவது குட்டி கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக வந்துட்டு நீங்கள் பாக்ஸ் தேடணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நீங்களே வந்துட்டு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பெரிய பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் உள்ளே போட்டு இதே மாதிரியே வந்து பேக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது செகண்ட் கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த ரெயின்போ பேட்டர்ன் வந்து எடுத்துக்கிறேன். தென் அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். ஈச் சைடுமே வந்துட்டு 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? தென் அந்த 4 சைடோட சென்டர் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து 4 சென்டிமீட்டர் அளந்து இப்படி டாட் வச்சுக்கோங்க. தென் அந்த டாட் ஜாயின் ஆகிற மாதிரி இப்படி நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கணும். அப்படி வரையும்போது நமக்கு வந்து ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். இதே மாதிரியே மற்ற 3 சைடுமே வந்துட்டு நான் பண்ணுறேன் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்.
இப்போ 4 சைடுமே ட்ரையாங்கிள் வரைஞ்சி முடிச்சாச்சா? அதுக்கப்புறமா இப்படி கர்வ்டு லைன் மாதிரி வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போது கர்வ்டு லைனுமே வந்து வரைஞ்சி முடிச்சாச்சா? அதுக்கப்புறமா இப்போ நம்ம வரைஞ்சது ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பேட்டர்ன் பேப்பர் வந்துட்டு வேஸ்ட் ஆக தான் செய்யும். பட் ஒன்றும் பண்ண முடியாது இந்த கிராஃப்ட்டுக்கு. ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த லைன்ஸை வந்து யூஸ் பண்ணி. ஓகேவா? பெண்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நான் பண்ணுற மாதிரியே வந்துட்டு பண்ணிக்கோங்க. இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் வந்துட்டு நமக்கு பெண்ட் ஆகி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்துட்டு ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் பண்ண மாதிரியே இதுக்குமே வந்துட்டு ஹோல்ஸ் வந்துட்டு போட போகிறோம். நான் போடுற இடத்துல வந்துட்டு நீங்கள் 4 ஹோல்ஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு ஏதாவது த்ரெட்டோ இல்லை சணல் கயிறோ போட்டு கட்டுறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ ஹோல்ஸுமே வந்துட்டு போட்டாச்சு. நம்மளோட குட்டி கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளேயுமே வந்துட்டு இந்த தோடு வச்சு நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு இது பார்க்கும்போது பிரமிட் ஷேப்பில் வந்து இருக்கும். இதையுமே வந்து நம்ம இப்போ நாட் போட்டுக்கலாம். நான் எப்படி வந்து அந்த த்ரெட்டு வந்துட்டு விடுறேன் அப்படின்றத பாருங்கள். அவ்வளோதாங்க, க்யூட்டான குட்டியான கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் பட் க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி பேட்டர்ன் பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செம க்யூட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.